பண்ணணும். இப்போ கொலை செஞ்சிருக்கக்கூடிய சுர்ஜித் என்ற இளைஞரனுடைய பெற்றோர்கள் தூண்டுதலின் பேர்ல தான் அந்த கொலையே வந்து நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அல்ல அப்படிதானே செய்திகள் வந்து செய்திகள் வரத்தாங்க செய்யும். அதுவும் அவங்க எப்படி பெத்தவங்க வந்து புள்ளைய கூப்பிட்டு நீ போய் கொலை பண்ணிட்டு வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கள தான் இருக்கு. கரெக்டுங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் அந்த இது வரும். இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன் நானு, அந்த மாதிரி அவங்க வந்து உடலை வாங்க மறுப்பு. ஆமா, அதுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து பதவி நீக்கம், அவங்க மேல அவங்களை கைது செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்திகள் வரத்தான் செய்யும். பட் நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். கடைசியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், இது இந்த மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. we will wait for the investigation. பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்வெஸ்டிகேட் பண்றது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது. போலீஸ் தரப்புல இருந்து அறிக்கை வரட்டும், அவங்க சொல்லட்டும் இது வந்து கொலை எதனால நடந்தது, இதுக்கு ஜாதிய பின்னணி இருக்கின்றதா அப்படின்றது. ஆனா அந்த ஜாதிய உணர்வுகளை ஒழிக்க வேண்டும், அது வந்து கட்டாயம் செய்யணும். இன்னைக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, தென் மாவட்டங்களில் வந்து இந்த ஜாதிய உணர்வுகள் மீண்டும் தலை தூக்குகின்றன, இதுக்கு வந்து நீதிமன்றங்கள் தலையிடுமா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ நீதிமன்றங்கள் தான் வந்து தலையிடணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஜாதியை ஒழிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம் யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணணும்னே தெரியாமல் நாம் வந்து அதை ஒழிக்கணும்